ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. பத்ராஜல ராம் கி ஜெய், ராமதாஸ் கி ஜெய். அவ்யக்தம் தத்பரம் பிரம்ம வாசுதேவம் சனாதனம் வேதாந்த வேத்யம் புருஷம் ராகவம் சரணம் பஜே. நீலோத்பலதலஷ்யாமம் நானாபூஷணபூஷிதம் திவ்யபீதாம்பரதரம் ராகவம் சரணம் பஜே. அனைவருக்கும் அடியேனுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீயப்பதியான பத்ராஜல ராமரின் பரம அனுகிரக விசேஷத்தினால இன்றைக்கு அடியேன் பத்ராஜல ராமதாசரின் வைபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசை. அதில் ஏதாவது தவறு இருப்பின் க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். ராமதாசருடைய ஒரு கீர்த்தனையோடு இன்றைய பதிவை நாம் தொடங்குவோம். ராமாதய ஜோடவே ராமாதய ஜோடவே ஜானகி ராமா கல்யாண ராமா கோதண்ட ராமா தய ஜோடவே ஜானகி ராமா கல்யாண ராமா கோதண்ட ராமா தய ஜோடவே ஜானகி ராமா கல்யாண ராமா கோதண்ட ராமா தய ஜೋಡವೇ ಭದ್ರಾಚಲಧಾಮ ನನ್ನು ರೋಗವೇ ರಾಮಾದಯ ಜ್ಯೋತಿ ರಕ್ಷಿಂಚು ಮಮ ಮೇರು ರಾಮಾದಯ ಜ್ಯೋತಿ ರಕ್ಷಿಂಚು ಮಮ ಮೇರು ರಾಮಾರಣ ರಂಗ ಭೀಮ ಜಗದ ವಿರಾಮ ದಯ ಜೋಡವೇ ಜಾನಕಿ ರಾಮ ಕಲ್ಯಾಣ ರಾಮ ಕೋದಂಡ ರಾಮ ದಯ ಜೋಡವೇ ಚಿಕ್ಕೂಲ ಬೆಟ್ಟಕು ಶ್ರೀರಾಮದಾಸುನಿ ಚಿಕ್ಕೂಲ ಬೆಟ್ಟಕು ಶ್ರೀರಾಮದಾಸುನಿ ಚಕ್ಕಕ ಬ್ರೋವವೇ ಚಕ್ಕನೇ ಚಿಕ್ಕೂಲ ಬೆಟ್ಟಕು ಶ್ರೀರಾಮದಾಸುನಿ ಚಕ್ಕಕ ಬ್ರೋವವೇ ಚಕ್ಕನೇ ಜಾನಕಿ ರಾಮ ದಯ ಜೋಡವೇ ಜಾನಕಿ ರಾಮ ಕಲ್ಯಾಣ ರಾಮ ಕೋದಂಡ ರಾಮ ದಯ ಜೋಡವೇ ಜಾನಕಿ ರಾಮ ಕಲ್ಯಾಣ ರಾಮ ಕೋದಂಡ ರಾಮ ದಯ ಜೋಡವೇ ಜಾನಕಿ ರಾಮ ಕಲ್ಯಾಣ ರಾಮ ಕೋದಂಡ ರಾಮ ಪಟ್ಟಾಭಿರಾಮ ದಯ ಜೋಡವೇ ರಾಮ. ஸ்ரீயப்பதியான பகவானின் சரணத்தில் சேர்க்கக்கூடிய பல வழிகளை நம்முடைய முன்னோர்கள்லாம் நமக்கு காண்பிச்சு கொடுத்துருக்கா. சர்வ சாஸ்திரங்கள் கூட அதை நமக்கு சொல்றது. அவர்கள் என்ன வழிகளெல்லாம் நமக்கு காண்பிச்சு கொடுத்துருக்கான்னா, ஹரிகதா ஸ்ரவணம், ஹரிநாம சங்கீர்த்தனம், சாதுக்களுக்கு சேவை, திவ்ய தேசங்களுக்கு போகிறது, ஆச்சாரிய புருஷர்களுக்கு சேவை பண்ணுறதுன்னு இப்படி பல பக்தி மார்க்கங்கள் இந்த கலியுகத்தில் இவைகள் தான் நம்மை
பவித்திரமாக்கிடும். ஆனால் இத்தனையும் நம்முடைய சாமர்த்தியத்தினால கடைபிடிக்கவே முடியாது. ஒரே சாமர்த்தியசாலி யார் அப்படின்னா அந்த எம்பெருமான் ஒருத்தன்தான். அவனுடைய கிருபையினால தான் நம்மளாம் கரையே ஏற முடியும். நான் கரை ஏத்துறேன் அப்படின்னு கண்ணனே பகவத்கீதையில சொன்ன பிரமாண வாக்கியம் இருக்கு அப்படிங்கிறார் வேதவியாசர். கீதா சுகீதா கர்த்தவ்யா கிமன்யைஹி சாஸ்திர விஸ்தரைஹி யா ஸ்வயம் பத்மநாபஸ்ய முகபத்மாது வினிஸ்ருதா அப்படிங்கிற இந்த வாக்கியத்தை அவர் எடுத்து சொல்றார். கீதைங்கிற ஒரு சாஸ்திரம் போருமே, இதுக்கு மேல சுப்ரீம் கிடையவே கிடையாது. ஸ்ரீ பகவானுவாச்ச அப்படின்னு அவனே சொல்லிட்டா, இதுக்கு மேல உவாச்சன்னு சொல்றதுக்கு யாருக்குமே தைரியம் கிடையாது. எல்லா மகான்களுக்கும் கீதைங்கிற அம்மா கிட்ட தான் ஆறுதலே கிடைச்சது அப்படின்னு சொல்வார்கள். அந்த கீதையில ஒரு ஸ்லோகத்துல பகவான் சொல்றான், தேஷாம் அகம் சமுத்திரத்தா மிருத்யு சம்சார சாகராது பவாமி நச்சிரா பார்த்தா மையாவே சிதச்சேதசாம். இந்த ஸ்லோகத்துல அவன் சொல்றான், சம்சார சாகரத்துல மூழ்கி இருக்கிற ஒன்ன இதே ஜன்மாலேயே நினைச்ச மாத்திரத்திலேயே நான் கரை ஏத்திடுவேன் அப்படிங்கிறான். ஆனா இன்னொரு இடத்துல அதே கீதையில சொல்றான், அநேக ஜன்ம சம்சித்தக ததோயாதி பராங்கதிம். பல ஜன்மங்கள் அபியாசம் பண்ணி அப்புறமா ஏதோ ஒரு ஜன்மால நான் கரையேத்துவேன் அப்படிங்கிறான். அப்போ முதல்ல சொன்ன அந்த ஸ்லோகத்துக்கும் இப்ப சொன்ன இந்த ஸ்லோகத்துக்கும் ஏன் இந்த முரண்பாடு? ஏன்னா ரெண்டு இடத்துலையும் அதிகாரிகள் வேற வேற. யார் தானே அபியாசம் பண்றாளோ, அதாவது யோகாபியாசம் பண்றது, ஆத்ம விசாரம் பண்றது, இப்படி யார் யார் அவளே தானே செய்யறாளோ அவளுக்கு அநேக ஜன்ம சம்சித்தக, அவளுக்கு நிறைய ஜன்மாக்கள் உண்டு. அப்புறம் ஏதோ ஒரு ஜன்மால அவளை நான் கரையேத்துவேன் அப்படின்னா, நானே கதி அப்படின்னு என்னையே யார் பூரணமா நம்புறாளோ அவளை நினைச்ச மாத்திரத்திலேயே நான் கரையேத்திடுவேன் அப்படின்னு முதல் ஸ்லோகத்துல சொன்னான். இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? நாம பிரயாசப்பட்டு செய்யக்கூடிய சாதனைகளால பகவானை அடையறத காட்டிலும் அவனுடைய கருணையோட அவன் கை கொடுக்கிறானே, அந்த கைக்கு நாம கையை கொடுக்கணும். பக்தி பிரபத்தி இந்த இரண்டு ஸ்லோகங்களும் தான் பக்திக்கும் பிரபத்திக்கும் இந்த இரண்டு ஸ்லோகங்களும் பிரமாணம். பிரபத்தி பண்ணி அவனுடைய கருணையினால கரையேறிடலாம்ங்கிறார்கள் மகான்கள்லாம். பத்ராச்சல ராமர் யார் யாரை எப்படி கரையேத்துறான், எப்படி வாழ வைக்கிறான் அப்படின்னு பரமேஸ்வரனே சிவபெருமானே உமாதேவிக்கு உபதேசம் பண்றாராம். அவருடைய உபதேசத்தை பாருங்கோ. பக்திர் முக்தி விதாயினி பகவதக ஸ்ரீராமச்சந்திரஸ்ய ஹே லோகாஹ காமதுகாங்கிரி பத்மயுகலம் ஸ்ரீவத்சம் அப்யுசுகாஹ நானாக்ஞான விசேஷ மந்திர விததம் த்யக்த்வாஹ சுதூரே பிரசும் ராமம் ஷியாமதம் ஸ்மராமி ஹிருதயே பாந்தம் பஜத்வம் புதாக. இந்த ஸ்லோகத்துல பரமேஸ்வரன் பார்வதி தேவிக்கு சொல்ற, உனக்கு என்னென்ன சுகங்கள் வேணுமோ எல்லாத்தையும் ராமனே பூர்த்தி பண்ணிடுவான் அப்படிங்கிறார் இந்த ஸ்லோகத்துல. இந்த ஸ்லோகம் எங்கிருந்து சொல்லப்பட்டது அப்படின்னா அத்தியார்த்த ராமாயணத்திலிருந்து வந்த ஸ்லோகம் இது. ஒரு அச்சேதன பொருளை வாழ வச்சவன் பிரபு ராமச்சந்திரமூர்த்தி. தினமும் தர்பாருக்கு வருவார் பிரபு ராமர். கால்களில் பாதுகைகளை போட்டுண்டு தான் வருவார். அது என்ன பாதுகைனா ஒரு மரப்பாதுகை. தர்பாருக்குள்ள பிரவேசிக்கிற போது தசரதர் வசிஷ்டர் போன்ற பல மகரிஷிகள்லாம் பெரியவாள்லாம் உட்காண்டிருப்பா.
பாதுகையை போட்டுண்டு உள்ள போறது சம்பிரதாயமே இல்லை. அதனால இவர் என்ன பண்ணுவார்னா, திருவடிய கவ்விண்டு வந்த அந்த பாதுகையை வாசல்லையே கழட்டிட்டு உள்ள வருவார். அப்படி வரப்போது அந்த பாதுகையை சொல்றாராம், ஹே பாதுகே, நீ உள்ள வரதுக்கு இல்லையேப்பா, உள்ள உன்னை விடமாட்டாளேப்பா அப்படின்னு நினைச்சுப்பாராம். அதன் பேர்ல எப்பேற்பட்ட ஒரு கருணை பாருங்கோ பிரபு ராமருக்கு. அந்த கருணை என்ன தெரியுமா பண்ணித்து, அதை கொண்டு போய் சிம்மாசனத்துல உட்காத்தி வச்சு எல்லாரும் அதை ஆசிரியக்கும்படி பண்ணி அதுக்கு சத்திரம் சாமரம் போட்டுண்டு ஒரு ராஜ்யமே அதுக்கு கிடைக்கும்படி பண்ணிடுத்து பகவான் பிரபு ராமருடைய கிருபை அப்படின்னு ஸ்லோகம் பாருங்க. ஸ்வால் தேனம் சத்திரம் சவால் தேனம் சத்திரம் தாரயாமாச சசஸ்வயம் பரதக சாதனம் பாதுகாப்பியாம் நிவேதயது. பிரபு ராமருடைய கருணை அச்சேதனமான ஒரு பொருளுக்கு சாம்ராஜ்யத்தையே கொடுத்துடுத்து. அதே மாதிரிதான் சுக்ரீவன் மலை குகையில உட்காண்டிருந்தான். தனக்கு ஒரு நல்ல கதி உண்டா அப்படின்னு நினைச்சு கூட அவன் பார்க்கல. அவனை கிஷ்கிந்தாதிபதியா பண்ணி சிநேகிதனா பக்கத்துல உட்காத்தி வச்சுண்டு ஒரு குரங்குக்கு நல்ல கதியை கொடுத்தானே பிரபு ராமன்னு ஆதிசங்கரர் சொல்றார் ஒரு ஸ்லோகத்துல. அசுக்ரீவமித்ரைஹி அதோ தண்டபூஷைஹி அசண்ட பிரதாபைஹி அலங்கேச காலைஹி ராமாசுதேகைஹி அலம் தெய்வதீனக அச்சீதா சமேதைஹி சுக்ரீவமித்ரைஹி. சுக்ரீவனை போய் சிநேகம் பண்ணிண்டானே, எப்பேற்பட்ட கிருபை அவனுக்கு அப்படிங்கிறார். ஒரு ராட்சசன் வந்தான், யாரு? விபீஷணன். வந்து காலில் வந்து விழறான். எல்லாரும் சொல்றா அவனை சேர்த்துக்கவே கூடாது அப்படின்னு எல்லாரும் தடுக்கிறா. அதுக்கு பிரபு என்ன தெரியுமா சொன்னார்? தத்தமசிய மயம்பயா, கூப்பிடு அவனை, நான் அபயம் கொடுத்தாச்சு அவனுக்கு அப்படிங்கிறார். ராவண வதம் ஆன உடனே லங்காபுரிக்கு விபீஷணனை பட்டாபிஷேகம் பண்ணினார். இப்படி தன்னுடைய சுகத்தை லட்சியம் பண்ணாம பக்தர்களுடைய சுகத்தை பார்ப்பவன் தான் ராமன் அப்படிங்கிறார் ஆதிசங்கர பகவத்பாதர். அப்பேற்பட்ட பிரபு பத்ராஜல ராமதாசரை ஜெயில கஷ்டப்படும்படி வச்சாரே. ஏன் வச்சார் அப்படின்னா, ராமதாசருடைய பக்திய லோகத்துக்கு காண்பிக்கணுங்கிற சங்கல்பம் ராமருக்கு. பக்தரும் பகவானுடைய மகிமையை வெளிப்படுத்தணுங்கிற சங்கல்பம். பத்ராஜல ராமதாசருடைய மகிமையை எப்படி வெளிப்படுத்தினார் ராமதாசர் அப்படிங்கிறத பார்க்கலாம். அஸ்தி பத்ராஜலம் ராம கோதாவர்யா சடே சுபே ரம்யம் க்ஷேத்ரம் மகாபுண்யம் வைஷ்ணவானந்தவர்தனம். இந்த ஸ்லோகம் சொல்றது ஆந்திர பிரதேசத்துல பத்ராஜல மகாக்ஷேத்திரம் பக்கத்துல கோல்குண்டா அப்படிங்கிற ஒரு ஊர். அங்க கஞ்சர்ல கோபண்ணகாரு அப்படிங்கிற தெலுங்கு வைஷ்ணவ பிராமணர் இருந்தார். அவரோட பேரு கஞ்சர்ல கோபண்ணகாரு. இவரை எல்லாருமே கோபண்ணகாருன்னு கூப்பிட மாட்டார், ராமதாசர் அப்படின்னு தான் கூப்பிடுவார். இவருடைய தகப்பனார் தானிஷா அப்படிங்கிற முஸ்லீம் ராஜா கிட்ட திவானா இருந்தவர். ஏராளமான சொத்து உண்டு இவாளுக்கு. கோபண்ணகாருவை ரொம்ப செல்லமா வளர்க்கிறார் அவ அப்பா. கிரமமா பாடசாலைக்கெல்லாம் போனார், சம்ஸ்கிருதம் எல்லாம் படிச்சார் இவர். ஆனா எப்பவுமே ராம பக்தியிலேயே இருப்பார் கோபண்ணகாரு அப்படின்னு சொல்றது ஒரு ஸ்லோகம். தத்ராஸ்தி ராமச்சந்திரஸ்ய மந்திரம் பகு சுந்தரம் சதா பக்தகணை சேவியம் நாம கீர்த்தன தத்பரைஹி. ராம பக்தி மட்டும் இல்ல, திட வைராக்கியசீலர் அப்படிங்கிறது மற்றொரு ஸ்லோகம். தத்ராசீத் வைஷ்ணவ கஷ்சித் ராமதாச இதி ஸ்ருதக திருட வைராக்கிய சம்யுக்தோ
ராம தியானபராயணக. ராம பக்தியிலேயே வாழ்க்கை நடத்தின இவருக்கு சுந்தரிபாய் அப்படிங்கிற பெண்ணோட விவாகம் நடந்தது. இவளும் இவரோடு சேர்ந்துட்டு ராமபக்தி பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தார்கள் 2 பேரும். இவாளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. ராகவன் அப்படின்னு பேர் வச்சா. ராம கீர்த்தனங்களையே பாடி அந்த குழந்தைய 2 பேரும் வளர்க்கிறாளாம். இவா 3 பேர் தான் குடும்பத்துல அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம். பக்த குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டாலே வரவாளும் போறவாளும் அதிகம். அதிதிகள்லாம் அடிக்கடி வருவா. அவள்லாம் யாரு? சாதுக்கள். கொஞ்ச நாள் இவருடைய கிரகத்துல தங்கி உட்காந்து ராமாயணம் படிப்பா. சில பேர் வருவா, பாகவதம் படிப்பா. சில பேர் நாம சங்கீர்த்தனம் பண்ணுவா. இப்படி சாதுக்கள் வந்துண்டும் போயிண்டுமா இருக்கிறதுனால பெரிய குடும்பமாவே இருக்கு. இவருக்கு தான் நிறைய சொத்து ஆச்சே. இவர் எதையுமே பார்க்க மாட்டார். அதை நிர்வகிக்கிறதுக்கும் நிறைய ஆட்கள் உண்டு இவருடைய வீட்டில். வருஷம் ராம நவமி உற்சவத்தை 10 நாளைக்கு விசேஷமா கொண்டாடுவார். அயோத்தியில கூட தசரதர் அப்படி கொண்டாடி இருப்பாரா அப்படிங்கிறதே சந்தேகம்தான். அப்படி கொண்டாடுவார். உற்சவத்துக்குன்னு காலனா போய் வசூல்லாம் பண்ண மாட்டார். அதுக்கு அவசியமே இல்லையே. அவருக்கு தான் நிறைய சொத்து இருக்கே. சொந்த பணத்தை தான் செலவழிப்பார். நித்தியப்படி இவருடைய ரொட்டீன் என்ன அப்படின்னா, ச நித்யம் ரணயன் வீணாம் சகபாகவதோத்தமைஹி நாம சங்கீர்த்தனம் திவ்யம் சக்ரே ஸ்ரீ ஜானகி பதேகே. எல்லா பாகவதாலும் வந்துடுவாளாம். அவருடைய ரொட்டீன் சொல்றது. இவர் காலில் கஜையை கட்டிண்டு கையில வீணைய வச்சுண்டு நர்த்தனம் ஆடிண்டே சங்கீர்த்தனம் பண்ணுவாராம். பிரதேச பாஷையான தெலுங்குல தான் இவர் பாடியிருக்கார். சம்ஸ்கிருதம் தெரியும், ஆனாலும் பிரதேச பாஷை என்ன அப்படின்னாக்க தெலுங்கு. அதனால தெலுங்குல தான் பாடியிருக்கார். இவர் பெரிய இடத்து பிள்ளை. ஜம்முன்னு ஷோக்கா இருந்திருக்கலாம், ஜம்முன்னு இருந்திருக்கலாம், ஆடம்பரமான வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்திருக்கலாம். ஆனா இவருடைய வாழ்க்கை 2 அக்ஷரத்துல முடிஞ்சு போயிடுது. என்ன 2 அக்ஷரம்? ராமா அப்படிங்கிற 2 அக்ஷரத்துல இவருடைய வாழ்க்கை முடிஞ்சு போயிடுது. எல்லா சௌக்கியமும் இதுக்கு கீழே தான். இந்த ராம நாம ருச்சியில எல்லாம் அடங்கி போயிடுத்து இவருக்கு. இவர் பாடின ஓ ராமனி நாமம் எமி ருச்சிரா அப்படிங்கிற இந்த கீர்த்தனை ரொம்ப ஃபேமஸ். எல்லா பாகவதாலும் பாடுவா அந்த பாட்டை. அந்த கீர்த்தனத்தில் அவர் சொல்றார், மதுரச மூலகண்டே ததிகிருத மூலகண்டே அதிகமோ நீ நாமோ எமிருச்சிரமா. நிறைய நான் தயிர் போட்டுண்டு சாப்பிடலாம், நெய்யெல்லாம் போட்டுண்டு சாப்பிடலாம், ஏன்னா அவ்வளவு வசதி இருக்கு. எவ்வளவோ மதுரசங்கள்லாம் சாப்பிடலாம். ஆனா அது எல்லாத்து காட்டிலும் உன்னுடைய நாமம் எப்பேற்பட்ட ருச்சிடா அப்படின்னு பாடுறார். இன்னொரு இடத்துல சொல்றார், திராட்சாரசமுலகன்ன இச்சுரசமுலகன்ன பக்ஷிவாகன நீ நாமோ யந்த ருச்சிரமா. திராட்சரசம், இச்சுரசம்னா கருப்பஞ்சாறு. இப்படி என்னென்னவோ ரசங்கள்லாம் இருக்கு. இந்த காலத்துல, அவர் காலத்துல இல்லையோ என்னமோ, இந்த காலத்துல எத்தனையோ பானங்கள்லாம் வந்தாச்சு. இந்த ரசங்களுடைய ருசியை காட்டிலும் ஒசந்தது எது அப்படின்னா உன்னுடைய நாம ராம ருச்சி அப்படிங்கிறார். அடுத்த வரியில சொல்ற, ராம நாம ருச்சி தெரிஞ்ச ஒத்தரை அழைக்கிறார். யார் அவர் அப்படின்னா, ಅಂಜನಾದನಯ ಕಂಚತಳ ಮೂಲಂಡು ರಂಜಿಲು ನೀ ನಾಮಂ ಏಮಿ ರುಚಿರ. யாரவர்? அஞ்சனாதனையர். ராம நாம ருச்சி கண்டவர் ஆஞ்சநேயர். அதனால்தான் நம்ம அவரை தியானிக்கிற போது எப்படி தியானிக்கிறோம், எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருதமஸ்த காஞ்சலிம் அப்படின்னு நம்ம தியானிக்கிறோமே. ஹனுமானுடைய ஹிருதயத்தை
இவர் எப்படி போட்டிருக்கார், ரஞ்சிலு நீ நாமம் அப்படின்னு போட்டிருக்கார். ரஞ்சிலு அப்படின்னா ராமா அப்படின்னு சொல்லிட்டா அவருடைய ஹிருதயம் அப்படியே ரஞ்சிதமா ஆனந்தமா இருக்குமா, அதனால ரஞ்சித அப்படின்னு போட்டிருக்கார். இவர் மட்டும் இல்ல, இன்னொருத்தர சொல்றார். யாரு? சிவபெருமானும் ராமநாம ருச்சி கண்டவர். அவரை சொல்றார். எப்படி சொல்றார்? సదా శివుడు మడే సదా భజించేది సదానందనామే ఏమి ருச்சிரா ராமா. சதாசிவன் பார்வதியை கூப்பிடுவாராம். எப்படி தெரியுமா கூப்பிடுவார்? பார்வதி அப்படின்னு கூப்பிட மாட்டாராம். எப்படி கூப்பிடுவார்னா ராமா ரமா அப்படின்னு தான் கூப்பிடுவாராம். ராமா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பெண் அப்படின்னு அர்த்தம். ராமா அப்படின்னா ராமன் அப்படின்னு அர்த்தம். அப்போ ராமா அப்படின்னு விட்டா பார்வதியை கூப்பிட்ட மாதிரியும் இருக்கும், தாரக மந்திரத்தை சொன்ன மாதிரியும் இருக்கும் அப்படின்னு அவர் நினைச்சுக்கிறாராம். நம்ம கூட நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் பகவன் நாமாவை வைக்கணும். பகவன் நாமாவை வச்சுட்டு கிருஷ்ணன்னு வச்சுட்டு ராமன் வச்சுட்டு கடைசியில வேற ஏதோ ஒரு பேரை வச்சு கூட்டுருப்போம். ஆனா பகவன் நாமாவை சொன்னோம் அப்படி பகவன் நாமாயும் சொன்ன மாதிரி இருக்கும், நம்ம குழந்தையும் அழைச்ச மாதிரி இருக்கும். அதனால நம்ம பகவன் நாமாவை தான் நம்ம குழந்தைகளுக்கு வைக்கணும். இவர் சொல்றார் இந்த இடத்துல, ஸ்ரீராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே அப்படிங்கிற இந்த சம்போதனத்துல ராமே ரமே அப்படிங்கிறார். ராம நாமத்தை எப்பவும் நான் ரமிக்கிறேன் அப்படிங்கிறார் சிவபெருமான் இந்த இடத்துல. யதா வர்ணயத் கர்ண மூலேந்திர காலே சிவோ ராம ராமேதி ராமேதி காஸ்யம் ததேகம் பரம் தாரகம் பிரம்ம ரூபம் பஜேகம் 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 பஜேகம். இது யார் சொல்றா தெரியுமா? ஆதிசங்கர பகவத்பாதர் சொல்றார். இவரை பத்தி பரமசிவனாரை பத்தி சொல்றார் இந்த இடத்துல. என்ன சொல்றார்? காசியில சிவபெருமான் தாரக மந்திர நிஷ்டையிலேயே இருப்பாராம். எப்பவும் ராம் ராம் ராம்ங்கிற நிஷ்டையில தான் இருப்பாராம். அங்க ஒரு கழுதை செத்து போனாலும் சரி, ஒரு நாய் செத்து போனாலும் சரி, மனுஷாலையும் உண்டு. அதுல கழுதையும் நாய்க்குமே அப்பே என்ன பண்ணுவார் அப்படின்னா கர்ண மந்திரம், அதாவது காதுல போய் மந்திரத்தை சொல்லக்கூடியவர். என்ன மந்திரத்தை? இந்த தாரக மந்திரமான ராம நாமத்தை சொல்லக்கூடியவர். அப்படி சொல்லக்கூடிய புத்திரன் யார் அப்படின்னா சிவபெருமான் அப்படிங்கிறார் ஆதிசங்கர பகவத்பாதர். பந்துன்னா இப்படின்னா இருக்கணும். சாகர காலத்துல யார் உதவறாளோ அவளே பந்து அப்படிங்கிறார் பட்டினத்தார் கூட. எல்லாத்துக்கும் உதவுவன் பந்து. ஆனா கடைசியில சுவாசம் போற போது யார் உதவுவா அப்படின்னா அந்த பரமசிவன் ஒருத்தன் தான் உதவுவான். அவன் தாரக மந்திரத்தை உபதேசம் பண்ண உடனே அவளுக்கு ஞானோதயம் வந்துடும், ஞானம் வந்துடும். ஞானம் சித்திச்சுடுத்து அப்படின்னா உடனே மோட்சம் கொடுத்துருவான் ஜனார்த்தனன். இந்த தாரக மந்திர ருச்சியினால கோபண்ணகாருவை யாருமே கோபண்ணகாருன்னு சொல்ல மாட்டார். எல்லாரும் எப்படி கூப்பிடுவா அவரைன்னா ராமதாசகாரு அப்படின்னு தான் அவரை அழைப்பாளாம். ஃபேமஸான இவர் பாடின ராம நாமத்தை திருமதி ராஜி அவர் அரவிந்த் வாயிலாக கேட்கலாம். ஸ்ரீராமனே நாமமே மிருச்சிரா, ஓ ராமனே ராமமெந்த ருச்சிரா, கரிராஜ பிரஹ்லாத ధరణిజ విభీషణులు గాచిన నీ నామమెంత రుచిరా, కదలే ఖర్జూరాది ఫలమూల కదికము పతిత పవన నామ మేమి రుచిరా, పతిత పవన నామం ఎంత రుచిరా, శ్రీరామని నామమేమి రుచిరా, ఓ రామని నామమెంత రుచిరా, అంజనాతనయ హృత్కంచదళమునందు రంజిల్లు నీ నామమేమి
सदानन्दनाम मे विरुचिरा सदानन्दनामं ఎంత రుచిరా శ్రీరామని నామం ఏమి రుచిరా శ్రీరామని నామమెంత రుచిరా తుంబురు నారదులు దంబు మీరగ గానంబు చేసిది నామమేమి రుచిరా అరయ భద్రాచల శ్రీరామదాసుని ఏళిన నీ నామం ఏమి రుచిరా ఏళిన నీ నామం ఎంత రుచిరా శ్రీరామని నామం ఏమి రుచిరా ఓ రామని నామం ఎంత రుచిరా ఓ రామని నామం ఎంత రుచిరా. அருமை. தேங்க்யூம்மா. பக்தி மார்க்கத்தோட பெருமையை லோகத்துக்கு காண்பிச்ச மகான் இந்த பத்ராஜல ராமதாசன். இந்த இடத்துல ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி சுவாமிகள் சொல்லுவர், பாகவத தர்மமே சீர்திருத்தவாதிகளுடைய தர்மம் தான் அப்படின்னுவர். என்ன காரணம் தெரியுமா? யுகாந்திர விஷயமான சனாதன தர்மம் எப்ப புதுப்பிக்க வேண்டி இருக்கோ அப்பதான் பாகவத தர்மமே தோணித்து. இப்போ எல்லாரும் சமதர்மம் சமதர்மம்னு சொல்றோமே, அத பாகவத தர்மத்துல தான் நம்ம பார்க்க முடியும். பாணர் குலத்துல தான் பிறந்த திருப்பானாழ்வார். ஆனா எல்லா வைஷ்ணவர்களும் அவரை விழுந்து சேவிக்கிறார். சிவனடியாராக இருந்தார் நந்தனார் அப்படிங்கிறவர். அவரை கோவில்ல வச்சு கும்பிடுறா எல்லா பிராமணாலும். சமதர்மம் தானே இதெல்லாம். உடுப்பிக்கு நீங்க போங்க, கனகதாசருக்குன்னு வாசல் வச்சு எப்பேற்பட்ட பிராமணர் எப்பேற்பட்ட மகான் வந்தாலும் அந்த வழியாகத்தான் கிருஷ்ணரை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப இதுவும் சமதர்மம் தானே. இந்த சீர்திருத்தம் எங்க இருக்கு தெரியுமா? பாகவத தர்மத்துல தான் இருக்கு. பாகவத தர்மம் தான் எல்லாரையும் அழைக்கிறது. லோகத்துக்கு அனுசரணையை கொடுக்கக்கூடியது பாகவத தர்மம் தான் அப்படின்னு சொல்லுவர் ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி மகராஜ். இப்படி ஒரு சீர்திருத்தவாதியா இருந்தார் யாரு? இந்த பத்ராச்சல ராமதாசர். ஒரு கீர்த்தனத்துல அவர் சொல்ற, ரொம்ப ஃபேமஸ் அந்த கீர்த்தனம் கூட, ராமநாமத்தை சொல்லுங்கோ போரும், வேற எந்த சாதனையும் வேண்டாம் அப்படிங்கிறார். அந்த ஸ்ரீராமுலு திவ்யநாமம் அப்படிங்கிற அந்த கீர்த்தனத்துல கரும்பு மாதிரி சுலபமா ராமநாமம் இருக்கே, அதை விட்டுட்டு சிரசாசனம் எல்லாம் எதுக்கு போட்டுட்டு திண்டாடணும்? எதுக்கு கஷ்டப்படணும்? தலைகீழ நின்னுட்டா அந்த பிரபு வந்துடுவானா என்ன? வரமாட்டான். தலையே அறுத்து ஹோமம் பண்ணினானே யாரு? ராவணன். கோரமான தபஸ் பண்ணினான். பிரபு ராமர் வரவே இல்லையே. மதுரமான மார்க்கம் என்ன மார்க்கம் தெரியுமா? அந்த பக்தி மார்க்கம் தான். வயிறு நிறைய நன்னா சாப்பிடு. ஏகாதசின்னு பட்டினி கிடக்காத. பட்டினி கிடக்கவே வேண்டாம். நன்னா சாப்பிட்டாதான் என்ன பண்ண முடியும்? நாம சங்கீர்த்தனம் பண்ண முடியும். அவன் நாமாவை சொல்ல முடியும். கடினமான விரதங்கள்லாம் அவசியமே இல்லை அப்படிங்கிறார் ராமதாசர். பாகவத தர்மமே பகவானுடைய கிருப்பைய அவலம்பிச்சுதான் இருக்கு. ஹோமம் பண்றது, ஜபம் பண்றது, தபம் பண்றது, யாகம் பண்றது எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிறார். யாரு? கிருஷ்ணனும் சொல்றான். எங்க சொல்றான் அப்படின்னா, நாகம் வேதேகி ந தபசா ந தானேன நச இஜ்ஜயா அப்படிங்கிறான். இதுக்கும் மேல பாகவதத்துல ஒரு வார்த்தை சொல்றான், யதா பக்திஹி மமோர்ஜிதா அப்படிங்கிறான் பகவான் கண்ணன். சரீரத்தை தண்டிச்சோம்னா அது தபஸ், மனச உருக்கிறது தான் பக்தி அப்படிங்கிறார். சரீரத்தை தண்டிச்சா அது அசுர சுபாவம், பகவான் வரவே மாட்டான். எவன் மனச உருக்கிறானோ அவனுடைய உருக்கத்தை பார்த்து பகவான் வந்துடுவான். மன உருக்கம் தானே பக்திக்கு காரணம் அப்படின்னு இந்த ஸ்ரீராமுலு திவ்யநாமம் அப்படிங்கிற கீர்த்தனத்துல சொல்றார் அவர். பாகவதலு பாத ஜலமு பைன ஜள்ளு
కొన్నజాలు பாகீரதிக்கு போயினனே பிராந்தி ஏடிக்கே மனசா. இந்த கீர்த்தனத்துல சொல்ற வெவ்வேறு தெய்வங்களிடத்துல அலைஞ்சுட்டே இருக்க வேண்டாம். நான் கங்கைக்கு போறேன், கோதாவரிக்கு போறேன், அங்க போய் ஸ்நானம் பண்றேன், இப்படிலாம் அலையாதீங்கோ. பாகவதலு பாத ஜலமு, பாகவதாள் நம்ம கிரகத்துக்கு வந்தா அவளோட பாத தீர்த்தமே பாகீரதிய காட்டிலும் வசத்தி அப்படிங்கிறார். பாகவதலு பாகாமிருதமு பாத வேட்டிக்கே மனசா. சொர்க்கத்துல அமிர்தம் கொடுப்பாளா அப்படின்னு அதுக்கு போய் ஆசைப்படாத. சத்த நேரம் பாகவதர்கள் எதிரில் போய் நில்லு. அவ பேசுற அழக போய் பாரு. அவ 4 வார்த்தை பேசினாலும் அதுதான் அமிர்தம் அப்படிங்கிறார். ஒருத்தவன் என்ன பண்ணினா பெரிய யாகம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வசூலுக்கு கிளம்புறான். பெரிய லிஸ்டெல்லாம் போட்டுன்னுட்டான், என்ன சாமானெல்லாம் வாங்கணும், என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு. போட்டுட்டு கிளம்புறான். வாசல்ல வந்துட்டான். அந்த சமயம் அவன் வீட்டு வாசல்ல ஒருத்தன், சாமி 12 மணி ஆயிடுத்து சாமி, நல்ல வெயிலா இருக்கு, கொஞ்சம் ஆகாரம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டான். டேய் பயலே, நான் எப்பேற்பட்ட காரியத்துக்கு கிளம்புறேன் தெரியுமா, குறுக்க வந்து நின்னுட்டியே தடையா, போடா அந்தண்ட அப்படின்னு விரட்டி அடிச்சுட்டான் அவனை. ஒரு அதிதி அகாலத்துல 12 மணிக்கு பசியோட வந்திருக்கானே, அவனுக்கு நீ இவ்வளவு அன்னம் போட்டியானா அஸ்வமேத யாகம் பண்ணினதுக்கு சமமாச்சே அப்படின்னு பாடுறார் ராமதாசர். அதிதி வச்சியாகலன்னா అన్నమింటడిన చాలు క్రదువు చేయవలయుననే காஷையேடிக்கே மனசா. பசியோட வரவனுக்கு இவ்வளவு அன்னம் போடு, அதுவே யாகம், அதுவே சகசிர போஜனம் அப்படிங்கிற. இப்படி சொல்லிண்டே வந்து அந்த கீர்த்தனத்துல எப்படி முடிக்கிறார் பாருங்கோ. சததமுமா பத்ரகிரி சுவாமி ராமதாசுடைன இதர மடமுலனி ஏதி வேதலேடிக்கே மனசா. இந்த பத்ராஜலத்தை விட்டு வேற எங்கேயும் போகிறதுக்கு எனக்கு மனசே விருப்பப்படலைப்பா அப்படின்னு அந்த கீர்த்தனத்தை முடிக்கிறார். அந்த கீர்த்தனத்தை இந்த எபிசோடோட முடிவில் திருமதி சுவாதி திலீப் வாயிலாக நாம் அனுபவிக்கலாம். லோகத்தை புரிஞ்சுண்டு லோகத்துக்கு ஏற்றதான விஷயங்களை தெரிஞ்சுண்டு அநேக கீர்த்தனங்கள் இவர் பாடியிருக்கார். கீர்த்தனங்கள்லயே தன்னுடைய காலத்தை போக்குவார் இவர். எப்பவும் சத்சங்கம் தான் இவருக்கு. ராமநவமி வரதே இப்போ, அதி விமர்சையா உற்சவத்தை நம்ம நடத்தணும் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு உட்காண்டிருக்கார். அந்த உற்சவத்துல என்ன பிரச்சனை வருது, அதை ராமதாசர் எப்படி எதிர்கொள்றார், அதுக்கு ராமர் அவருக்கு எப்படி கிருபை பண்றார் அப்படின்னு நம்ம அடுத்த எபிசோடுல அனுபவிக்கலாம். பத்ராஜல ராம்கி ஜெய். శ్రీరాములు దివ్య నామ స్మరణ చేయుచున్న జాలు ఘోరమైన తపమూలను ఘోరనేటికే మనస. శ్రీరాములు దివ్య నామ స్మరణ చేయుచున్న జాలు ఘోరమైన తపమూలను ఘోరనేటికే మనస. తారక శ్రీరామ నామ ధ్యానము చేసిన జాలు తారక శ్రీరామ నామ ధ్యానము చేసిన జాలు వేరు వేరు దివ్యములను వేదక నేటికే మనస. శ్రీరాములు దివ్య నామ స్మరణ చేయుచున్న జాలు ఘోరమైన తపమూలను ఘోరనేటికే మనస. భాగవతుల పాద జలము పైన చల్లుకోన జాలు భాగీరథికి పోయేననే భ్రాంతయేతికే మనస. భాగవతుల వాగామృతము పానము చేసిన జాలు బాగుమేరిన
తపములను గోర్రనేటికే మనస